இந்த தானியல் புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. உன்னை கைவிட்ட ஆனாலும் உருக்கமான இலக்குகளால் சேர்த்துக் கொள்வேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ஒரு புத்தகம் இது என்று சொன்னா இந்த தானியல். இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முக்கியமானது, நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் முக்கியமானது. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துதலையும் தெரிவித்து கொள்கிறேன். ஆண்டவருடைய மட்டில்லா கிருபை உங்கள் அனைவரோடும் சகல நாட்களிலும் இருப்பதாக. தானியல் 8வது அதிகாரத்தின் கடைசி பாகத்திற்கு வந்திருக்கிறோம். கடந்த முறை நாம் பார்த்த பொழுது 8வது அதிகாரத்திலே 1 8 வசனங்களை நாம் கவனித்தோம். அந்த ஆடு வெள்ளாடு போன்ற காரியங்கள், அதாவது மேதிய பெர்ஷிய ராஜ்யம் எப்படி வீழ்ந்தது, கிரேக்க ராஜ்யம் எப்படி வந்தது, பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒரு கொம்பாகிய மகா அலெக்சாண்டர் மரித்து 4 தளபதிகள் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் நம்ம கடந்த பாடத்திலே நாம் படித்தோம். இன்று மீதமுள்ள வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்த எடுப்பில் தானே நான் ஒரு 2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேலின் புத்தகம் 8வது அதிகாரம். இந்த 2 வசனமும் ஆண்டவருக்கு மிகவும் பாரத்தை கொடுத்த ஒரு வசனம். இந்த சம்பவங்கள் ஆண்டவருக்கு எப்படி ஆதியாகமத்திலே படைத்தது அவருக்கு மனஸ்தாபமாக இருந்தது என்று உணர்ச்சி வசத்தோடு மோசையின் மூலமாக எழுதி வைத்த ஆண்டவர் இந்த ஒரு தருணத்திலும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு சொல்லுகிறார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. மக்கள் போகல, மக்கள் ஆலயத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை துரத்தி விடுறாங்க ஆலயத்தை விட்டு. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பா என்று சொல்லி, பரிசுத்த ஸ்தலம் என்பது மோசே கூடாரம் போட்டு பிறகு சாலமோன் அதை பரிசுத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்டின அந்த ஆலயத்திலே அருவருப்புகள் நடக்கிறது. ஆண்டவரை அவமானப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே ஓடும் அளவுக்கு, ஆலயத்தை விட்டு ஓடும் அளவுக்கு, அது தூரமாய் போகிற அளவுக்கு அவர்கள் அந்த ஆலயத்தையும் பரிசுத்தத்தையும், என்னுடைய நாமம் விளங்கும் இந்த ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, அவருடைய நாமத்தையும் அவரையும் அவமானப்படுத்தும் அளவுக்கு சம்பவங்கள் நடைபெறுகிறது. என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரம் இட்டபோது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்தரிக்கப்பட்டிருந்தன. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான வார்த்தை. இத கண்ணாரா எசேக்கியேல் பார்க்கிறாரு.
ஆண்டவர் அதை காட்டுறாரு. பத்தியா, சோகத்துல எல்லாம் படம் மாட்டி இருக்கு பார். என்னுடைய பரிசுத்த ஆலயத்துல பிரகாரத்துல இந்த நரகலான விக்கிரகங்கள் சுவத்துல சுற்றிலும் சித்தரிக்கப்பட்டிருந்தன, சித்திரம் தீரப்பட்டிருந்தன. ரொம்ப கஷ்டமாயி போச்சு. சரி, இது மாத்திரம் இல்ல, 15வது வசனத்தை பாருங்க. அதே எசேக்கியேல் 15:16 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர், மனுபுத்திரனே இதை கண்டாயா, இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி, எல்லாம் அங்க சவுத்துல தொங்குது, சவுத்துல வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஊரும் பிராணிகள், அது இது நரகலான விக்கிரகங்கள் எல்லாம் எங்க? பரிசுத்த ஆலயத்துல. ஆண்டவர் அந்த ஆலயத்துல கால் எடுத்து வைக்க முடியாது, அந்த அளவுக்கு அருவருப்பாக அது இருக்கிறது. 16வது சொல்லுது, என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே, இது வெளிப்பிரகாரம். இப்போ ஆண்டவர் உள்ள கூட்டு போறாரு. இன்னும் உள்ள வாப்பா. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். இது நமக்கே வாசிக்கிறதுக்கு அவ்வளவு மன கஷ்டமா இருக்குதே. கடவுள் இத கண்ணாரா பார்த்து, அதை எசேக்கியேல்ட்ட பாருப்பா, உன் மக்களை எல்லாம் பாரு என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாம் சோத்துல எல்லாம் சித்திரம் தீட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த அருவருப்பு என்ன, இன்னமும் இருக்குது இந்த அருவருப்பு அப்படின்ட்டு, இன்னமும் காண்பா என்று என்னுடைய சொல்லி இன்னும் கொஞ்சம் உள்ள கூட்டு போறாரு ஆலயத்துக்குள்ள. நீ வாசல்ல தானே நீ பார்த்திருக்கிற, நீ உள்ள பார்க்கலையே. உள்ள போனா அங்க 25 ஆம்பளைங்க, ஆண் மக்கள், முதுக ஆண்டவர் நிற்கக்கூடிய பிரசன்னத்திற்கு காட்டிட்டு முகத்தை சூரியனுக்கு இது பண்ணி சூரியனை நமஸ்கரித்தார்கள். பாகால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாக்கள் புத்தகத்துல வாசிப்போம். அந்த பாகாலுக்கு, அந்த சூரியனுக்கு நமஸ்கரித்த எங்க? ஆண்டவருடைய ஆலயத்துல உட்கார்ந்துக்கிட்டு, அது உட்பிரகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு, முதுக பின்னாடி காட்டிக்கிட்டு, முகத்தை சூரியனுக்கு நேராக நீட்டி படைத்ததை வணங்கினார்கள், படைத்தவரைக்கு முதுகை காட்டினார்கள். ஏன்? என்ன நடந்துச்சு? ஆதாம் ஏவாள் என்று தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்களோ அன்றிலிருந்து ஏறக்குறைய 2000 வருஷம் ஆலயம் இல்லை, ஆலயம் இல்லை. பலி இடுறதுக்கோ இல்ல தொழுகை நடத்துறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை. எங்கெங்கெல்லாம் பலியிடணுமோ, நடக்கிற பாதை, ஓடுற பாதை, நிக்கிற பாதை, தூங்குறது, எல்லா இடத்துலயும் 2000 வருஷம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட பாவம் சாதாரண பரிகாரம் செய்யக்கூடிய இது இல்ல. ஒருத்தர் மரித்தால்தான் அந்த பாவம் போகும் அளவுக்கு அவர்கள் செய்த பாவம். அதனால உபாகமத்துல மோசே இதை பத்தி எழுதும் பொழுது, உபாகமம் 12வது அதிகாரத்துல ஒரு 3-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பார்த்து நடந்துங்கப்பா அப்படின்றாரு. சொல்றாரு, உபாகமம் 12வது அதிகாரம் 11ல இருந்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம், ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லல, ஓர் இடம். அது எபிரேய பாஷையில அத ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. உங்கள் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும், உங்கள் குமாரரும், உங்கள் குமாரத்திகளும், உங்கள் வேலைக்காரரும், உங்கள் வேலைக்காரிகளும், உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசலில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக.
கண்ட இடமெல்லாம். இந்த வார்த்தை 13வது வசனம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில், அந்த 11வது வசனத்துல ஓர் இடம் அப்படின்னு நீங்க படிச்சீங்க. 14வது வசனத்துல உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கும் கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. அப்ப அந்த 2000 வருஷம் இப்ப முடியுது. முடிஞ்ச உடனே ஆண்டவர் மோசையின் மூலமா சொல்றாரு, சரி போதும், நீங்க இப்படி அங்க கண்ட இடமெல்லாம் நீங்க நின்னுகிட்டு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது போதும், உங்களுக்கு ஓர் இடம் தருகிறேன். உங்கள் கோத்திரத்துல ஒன்றில் ஆண்டவர் தெரிந்து கொள்கிற இடத்துல போய் நீங்க உங்க பிள்ளைங்க, உங்க குமாரத்திகள், உங்க குமாரர்கள், வேலைக்காரங்க எல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகமத்துல ஒரு இடம் காட்டுறாரு. என்ன அப்படின்னு சொல்றா, யாத்திராகமம் 25வது அதிகாரத்துல 8-9 வசனத்தை நம்ம வாசித்தா, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 2000 வருஷம் என்னைக்கு நான் ஆதாம் ஏவாளை தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சனோ அன்னையில இருந்து நேரடியா யாரோடையும் நான் பேசல. காயின் ஆபேல்கிட்ட பேசியிருக்கிறேன். அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா சொப்பனத்திலையும் இதுலயும் நேரடியா. அப்ப இங்க அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பகலில் தோ ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு மேகஸ்தம்பம், ராத்திரி தூக்கம் வரல, கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் அப்படி பிரச்சனை இருக்குது, சரீரம் கொஞ்சம் உளைச்சலா இருக்குது, ஆண்டவரே அப்படின்ட்டு தலையணையை எடுத்து அதுல முகத்தை புதைச்சு இல்லைன்னா கைய வச்சு ஜெபம் பண்றதுக்கு பதில வெளியே வந்து பார்த்தா நெருப்பு நிக்கும், தோ ஆண்டவர் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்போ தோ ஆண்டவர் நிக்கிறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பரிசுத்த ஆலயத்தை ஆண்டவர் கட்ட சொன்னார். பகலிலே மேகஸ்தம்பவத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பவத்திலும் ஆண்டவர் நின்றார். அப்போ ஓரிடம் உங்கள் கோத்திரத்தில் ஓரிடத்துல ஆண்டவர் மோசையின் மூலமா கட்டினார். என்ன அளவு, அது பனிமூட்டுகள் எங்கெங்க இருக்கணும். நீங்க ஒரு சின்ன ஒரு இதுக்கு ஒரு படம் கூட இப்போ காட்டுவாங்க. அது ஒரு சின்ன ஒரு இதுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, அது நம்ம என்ன சொல்றோம் ஆங்கிலத்துல டாபர்நாக்கல் அப்படின்னு சொல்றோம், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு தமிழ்ல. அது எங்கெங்க எதை வைக்கணும், எப்படி வைக்கணும், ஒரு நூல் எடுத்து கட்டினா அந்த நூல் எந்த நூல் இருக்கும், ஒரு கலரு நிறம் நீ ஒரு இதுக்கு கொடுக்கணும்னு சொன்னா என்ன நிறம், எல்லாம் ஆங்கிலத்துல டீடைல் அப்படின்வாங்க, ரொம்ப குறிப்பா அத ஆண்டவர் சொன்னார். ஏன் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கொடுத்து அவர் செய்ய சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 77ல நீங்க வாசிக்கும் பொழுது 13வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார். ஆண்டவர் எங்க போறாரு எங்க வராருன்னு அவருடைய பாதையை பார்க்கணும்னு சொன்னா வெளியில போயிட்டு அங்கங்கன்னு பார்க்க தேவையில்ல. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார், எங்கே போகிறார், எங்கே வருகிறார் என்பதை பார்த்துக்கலாம். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அப்போ ஆண்டவருடைய பாதை, ஆண்டவருடைய வழிநடத்துதல், ஆண்டவருடைய திட்டம், அவருடைய செயல், அந்த ஆங்கிலத்துல ப்ளூ பிரிண்ட் அப்படின்னுவாங்க, ரட்சிப்பின் திட்டம் எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருக்கு. மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனத்தை கூட சங்கீதம் 20ல கூட நம்ம வாசிக்கலாம். 2வது வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நமக்கு உதவி எங்க திறமை வருது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உதவி வருதான். அதனாலதான் அவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
சங்கீதம் 91 சொல்லுவாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ அவர் சொல்றாரு, உனக்கு எங்க இருந்து திரும்ப உதவி அனுப்புவேன், இங்கிருந்து அங்கிருந்தெல்லாம் கிடையாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. யாத்திராகம் 29வது அதிகாரத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 41, 42வது வசனத்துல நம்மளை எங்க சந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆலயத்துல சந்திக்கிறாரு. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கிடவாய் உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அப்ப என்னன்னு சொன்னா, ஆண்டவர் பேசணும் அப்படின்னு சொன்னா ஆலயம், ஆண்டவர் நம்மளை சந்திக்கிற இடம் ஆலயம். கண்ட இடத்துக்கும் போய் நின்னா அங்க இல்ல, ஆண்டவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஆண்டவர் ஓரிடத்தை காட்டியிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு பேரு என்னன்னு சொன்னா ஆசரிப்பு கூடாரம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஆசரிப்பு கூடாரத்தின் அவமானம். இந்த இவ்வளவு பெரிய பரிசுத்தமான ஆண்டவர் நிற்கக்கூடிய, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு பகலிலே சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரிதான், ஓடி விளையாடுற குழந்தையாக இருந்தாலும் சரிதான், ஏறிட்டு பார்த்துச்சுன்னா அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அந்த மேகம் தெரியும். ராத்திரியில தட்டு தடுமாறி குச்சி ஓணிட்டு வர ஒரு கிழவர் உட்பட ராத்திரி அரக்கன்னு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட தெளிவா தெரிகிற அக்கினி ஸ்தம்பம் ஆண்டவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஒருத்தன் போட்டு மிதிச்சான், அவமானப்படுத்தினான். அதத்தான் நாம படிக்கப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சமயம் ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிப்போம். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நடுநடுங்க வைக்கும், பயத்தை கொடுக்கும் இந்த அதிகாரம் நாங்கள் எந்த அளவுக்கு உம்முடைய பிரசனத்தில் நிற்கும் பொழுதும் உம்முடைய ஆலயத்தை குறித்தான, உம்முடைய வசனத்தை குறித்தான காரியத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுதும் எங்களுக்கு சொல்லித்தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தானியேல் 8வது அதிகாரத்துல 9 - 14வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இந்த சின்ன கொம்பு, இப்ப இந்த சின்ன கொம்புனா நான் திருப்பி அதை சொல்ல தேவையில்ல. இப்ப சின்ன கொம்பு யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவைகளில், அதாவது அந்த 4 ராஜ்யம், இந்த யூரோப்பு, எகிப்து, இதெல்லாம் அந்த அலெக்சாண்டருக்கு பிற்பாடு இருந்துச்சு. அதிலிருந்து அதுல ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. மாத்திரம் இல்ல, அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பழியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பழியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. எது? சின்ன கொம்பு. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பழியை குறித்தும் பால்கடிப்பு உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலம் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதையும் குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். 14வது வசனம். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம்
சுத்திகரிக்கப்படும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 2300 வருஷம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நடுநடுங்க வைக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்த இடம். நான் பார்த்தோமே 12வது வசனத்தை பார்த்தா, பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று, அன்றாட பலியை நீக்கிற்று, எல்லாம் செஞ்சுச்சு. அப்போ இந்த தேவதூதன் தானியேல மத்தியில வச்சுக்கிட்டு பேசுறாங்க, என்னப்பா இப்படி நடக்குது, ஆண்டவருடைய ஆழத்தை போட்டு மிதிக்கிறாரு, சத்தியத்தை போட்டு மிதிக்கிறாரு, என்ன இது எவ்வளவு காலம் இப்படியே மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றா. இப்போ ஒரு தேவதூதன் சொல்றாரு, அன்றியும் 2300 ராப்பகல் செல்லும். அப்பொழுது மிதிப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, அருவருக்கப்பட்ட இந்த சுவற்றிலே நரகலான தேவையற்ற இஸ்ரவேல் வழங்கின அந்த சித்திரங்களை எல்லாம் சுத்திகரிச்சு, பாழாய்ப்படுத்தின அந்த ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு 2300 ராப்பகல் செல்லும். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு 2-3 நிமிஷம் நான் வேகமா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே இருக்கிறது. நீங்க எதை தொட்டாலும் அது இயேசு கிறிஸ்துவை தொடும். உதாரணமா, நீங்க இந்த வசனம் எல்லாம் இல்ல, எழுதுறவங்க வேணும்னா நீங்க எழுதிக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 19ல இருந்து 21 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பிறகு மத்தேயு 12வது அதிகாரமும் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆலயத்தை விட பரிசுத்தமானவர் இங்கே இருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு மிகவும் பரிசுத்தமான முதல் இதுனா யாவே தெய்வம். 2வது அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இந்த பரிசுத்த ஸ்தலம். அப்போ அங்க சொல்றாங்க, இவரை காட்டிலும், இந்த ஆலயத்தை காட்டிலும் பரிசுத்தமானவர் இங்கே இருக்கிறார். இப்ப நீங்க இந்த படத்தை பார்க்கும் பொழுது அங்க ஒரு வாசல் இருக்குது. இந்த வாசல் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல், நானே வாசல், என்னை அல்லாமல் யாரும் பிதாவின் இடத்துல போக முடியாது, நானே வாசல். அப்புறம் அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பலிபீடம் ஒண்ணு இருக்குது, அங்க புகை வந்துகிட்டு இருக்கு, பலிபீடம். நீங்க எபிரேயர் 7வது அதிகாரம் 26-27, எபிரேயர் 7வது அதிகாரம் 26-27, பிறகு எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பலிபீடம் யாரை குறிக்கிறது என்றால், அந்த பலிபீடத்தில் பலியிடக்கூடிய இயேசு கிறிஸ்து. பிறகு அந்த பக்கத்துல வந்தீங்கன்னு சொன்னா தண்ணீர் தொட்டி ஒண்ணு இருக்குது. எல்லா ஆசாரியர்கள்லாம் பலியிட்ட பிறகு அந்த ரத்த கரை இல்லாம இருக்கிறதுக்கு அவங்க கைய, கால, முகத்தை எல்லாத்தையும் கழுவுவாங்க. ஏசாயா 44 3வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் யாரை குறிக்கிறது அப்படின்னா அதுவும் இயேசு கிறிஸ்து. ஏசாயா 44 3வது வசனம். பிறகு அப்படி கொஞ்சம் உள்ள போகும் பொழுது அங்க உட்பிரகாரம் அப்படின்னு நம்ம படிச்சோமே, உள்ள போன உடனே 7 விளக்கு தண்டு இருக்கும். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யோவான் 8வது அதிகாரம் 12ல ஆண்டவர் சொல்றாரு, நானே வெளிச்சமாய் இருக்கிறேன். யோவான் 8:12ல சொல்வாரு. அப்புறம் அதுக்கு ஏத்தாப்புல 12 சமூகத்துக்கு அப்பம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்துல, நானே ஜீவ அப்பம், உங்கள் பிதாக்கள் சாப்பிட்ட மன்னாவை சாப்பிட்டார்கள், திரும்பவும் பசி வந்துச்சு. ஆனா இந்த அப்பத்தை சாப்பிடுகிறவர்களுக்கு ஒரு காலம் பசி இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்றாரு. போனீங்க அப்படின்னு சொன்னா ஜபபீடம் இருக்கும். அதுல இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து ஜெபிப்பார்கள். அப்புறம் திரை இருக்கும்.
அந்த திரை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 10வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய மாம்ச திரையின் வழியாக அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பவுல் அது அழகா பேசுவார். அவருடைய மாம்சத்தின் திரையின் வழியாக, அவருடைய மாம்சம் அந்த திரை. பிறகு பலிகள் இந்த இடத்துல நடக்கும். என்ன பலி அப்படின்னு சொன்னா, காலையில சாயந்தரம், இந்த காலையிலயும் சாயந்தரம் நடக்கிற பலிகளுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா அன்றாட பலி. அன்றாட பலி. பிறகு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு பலி இருக்கும். அந்த பலிக்கு பேர் என்னன்னு சொன்னா பாவ நிவாரண நாள், ஆங்கிலத்துல டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அது இன்னும் அழகா எபிரேய பாஷையில சொல்லுவாங்க யாம் கபூர் அப்படின்னுவாங்க. இது நடக்கும். அது ரொம்ப முக்கியமான, எப்படி ஓய்வு நாள் இருக்கிறதோ அதுக்கு இணையான ஒரு நாள் என்ன அப்படின்னு சொன்னா பாவ நிவாரண நாள். அது விடுமுறை இஸ்ரவேலர்களுக்கு விடப்பட்டு எல்லாரும் ஆலயத்துக்கு பக்கத்துல வந்து நிற்பாங்க. ஏன்னா எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படக்கூடிய நாள். இப்போ அந்த மன்னிப்பு, பாவத்தை மன்னிக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எபிரேயர் 9:12, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5-6, பிறகு எபிரேயர் 9வது அதிகாரம் 22 அவருடைய இரத்தத்தினால் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்தது. அவருடைய இரத்தத்தினால் கிடைத்தது. இவ்வளவு மேன்மையான, இத வேணும்னா ஒரு நாள் நமக்கு ஆண்டவருக்கு சித்தமானால் இதுல ஒன்னொன்னு நம்ம நேரம் செலவழித்து நம்ம படிப்போம். இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் நம்ம இதுல படிச்சோமே, 25 பேரு பின்னாடி முதுக காட்டிக்கிட்டு இந்த கிழக்கு பக்கம் பார்த்து சூரியனை வணங்கினாங்களாம். எப்படி முடியும்? எப்படி மனசு வருது? இப்படிப்பட்ட காரியத்தை வச்சு சாலமோன் கட்டின கட்டட பரிசுத்த ஆலயத்துல செவுத்துல எல்லாம் பார்த்தா பள்ளியும் பூச்சியும் பாம்பும் இதெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. எதெல்லாம் ஆண்டவர் இது அசிங்கமான மிருகம், அசுத்தமான மிருகம் அப்படின்னு சொன்னாரோ அதெல்லாம், எது நரகலான தெய்வமோ அவங்களெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. எங்க? இந்த ஆலயத்துல. இப்போ நம்ம ஏற்கனவே தானியேல் 8வது அதிகாரம் 9ல இருந்து படிச்சோமே, ஒவ்வொரு வசனமாக நம்ம படிப்போம். முதல்ல தானியேல் 8வது அதிகாரம் 10வது வசனத்துல அங்க ஒரு வார்த்தை இருக்கு, அதை படிப்போம். ஒரு 4 காரியத்தை இந்த சின்ன கொம்பு செஞ்சுச்சான். என்ன செஞ்சுச்சான்? அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்தது. இந்த வானத்தின் சேனை அப்படின்னா யாரு? அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? இது சாத்தான். அங்க இருந்தது 3 1/4 தேவதூதனை கீழே விழ தள்ளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஆனா இந்த தானியேல் 8வது அதிகாரத்தை பொறுத்த வரையில அது கொஞ்சம் வேற அர்த்தம். வேணும்னா நம்ம படிச்சுக்கலாம். என்னாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல இந்த பரிசுத்த ஆலயத்தை குறித்து படிக்கும் பொழுது அங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லோரையும் எண்ணி தொகையிடுவாயாக. யாரு? சேனை அப்படின்னா யாரு? ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் ஆசாரியர்கள். என்னாகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு. அப்ப இப்ப நம்ம மறுபடியும் கொஞ்சம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம யாருன்னு தெரியும். அப்போ வானத்தின் சேனை பரியந்தம் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஆசாரியர்கள். இவங்க ஆண்டவருக்காக பணிபுரியும் பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்யும் ஆசாரியர்கள். சேனை பரியந்தம் வளர்ந்தது. அதுல சேனையாகிய நட்சத்திரங்களில், நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம படிக்கணும், வேணா படிச்சுக்கலாம். தானியேல் 12வது அதிகாரத்துல இருக்குது. யாரு இந்த சேனையின் நட்சத்திரங்கள்? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும்
பிரகாசிப்பார்கள். யார் இந்த நட்சத்திரம்? நீதிமான்கள் இவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துலன்னு பார்த்தா பவுல், பரிசுத்த பவுல கழுத்தை வெட்டி கொன்னாங்க. பேதுருவ தலைகீழா சிலுவையில அடிச்சு கொன்னாங்க. ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொன்னாங்க. பிலிப்பு சீஷன், அவரை வாளால வெட்டினாங்க. எல்லாம் பார்த்தா இந்த 12வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க தானியேல் 8:10 வாசித்த அந்த சேனையாகிய நட்சத்திரங்கள் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள், பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள், இவங்களெல்லாம் அது 8வது அதிகாரம் 10வது வசனம் திருப்பி வருவோமே. அப்போ இந்த வசனத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அது வானத்தின் சேனை பரியந்தம், எது இந்த சின்ன கொம்பு வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்தது. அதாவது ஆசாரியர்கள் அவங்களுக்கு மேல, அதன் சேனையாகிய நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியிலே விழ பண்ணி அவைகளை மிதித்தது. புரியுதுங்களா? அப்ப இந்த வசனம் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிடும். ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இவங்களை எல்லாம் காலால் மிதித்தது. 11வது வசனத்துக்கு நீங்க வரும் பொழுது 8வது அதிகாரம் 11வது வசனத்துல வந்தா அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும். அடுத்தது முதல்ல சேனைய ஒழிச்சிச்சு, மிதிச்சிச்சு, ஒழிச்சிச்சு. அப்புறம் யாரு? சேனையினுடைய அதிபதி யாருன்னா, இப்ப சேனைனா ஆசாரியன், சேனையினுடைய அதிபதி யாருன்னா பிரதான ஆசாரியன். இதை நம்ம எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம். இவரை என்ன செஞ்சுன்னா, சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி, அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு மேல. அது எப்படி இயேசு கிறிஸ்துன்னு தெரியும்னா, அவரிடத்திலிருந்து அன்றாட பழியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. முற்றிலும் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. என்ன இது செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இயேசுவுக்கு மேல இந்த அன்றாட பழின்றதை நம்ம கொஞ்சம் அடுத்தது நம்ம படிச்சுக்குவோம். ஆனா இந்த பிரதான ஆசாரியரை குறித்து நம்ம படிக்கும் பொழுது எபிரேயர் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்த்தா, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், பிரதான ஆசாரியர். அடுத்தது வாசிப்பான் 4வது அதிகாரம் 15-16. இயேசு கிறிஸ்து யாருன்னு இந்த 4வது அதிகாரம், எபிரேயர் 4வது அதிகாரம் 15-16 வாசித்தா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எவ்விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனடையில் சேரக்கிடவும். அப்போ சேனை யாரு அப்படின்னா ஆசாரியர்கள், சேனையின் அதிபதி யாரு அப்படின்னு சொன்னா பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு மேல இதைத்தான் பவுல் 2 தெசலோனிக்கர்ல 2வது அதிகாரத்துல சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இப்ப வந்துருவாரு அப்படின்னு சொன்னா தயவுசெய்து நம்பிராதீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்தாகணும். என்ன நடந்தாகணும்னா, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்? என்ன நடந்தது? ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள்? ஆண்டவருடைய ராஜ்யம் வராது. என்ன? கேட்டின் மகன் யாரு? அதுதான் சின்ன கொம்பு. புரியுதுங்களா? ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடுமா. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராது. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க தானியேல, உபாகமத்தை இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும்
தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இது எவ்வளவு பெரிய அழுத்தமான வசனம், எவ்வளவு பெரிய அழுத்தமான வசனம். வச்சுக்கீங்க, மனசுல வச்சுக்கீங்க. நான் ஒரு 2-3 இதை காட்டுறேன். இது யாரு இப்படி சொன்னது, நான் தான் கடவுள், மாத்திரத்துக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்ட்டு. ஓ, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். சரி, மனசுல வச்சிருங்க, மறந்துடாதீங்க. இப்போ அந்த அன்றாட பலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு படிச்சோம். அத நீங்க வேணா மறுபடியும் நீங்க அந்த தானியேல் 8வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்றாட பலி அவரிடத்திலிருந்து அன்றாட பலி நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம், பொசிஷன், ஹோலி பொசிஷன் தள்ளுண்டது. என்ன அது அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசித்துக்குவோம். லேவியராகமம் 6வது அதிகாரம் 9 வசனமோ 12வது வசனத்தையும் வாசிப்போம். என்ன அது அப்படின்னு. நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது இரவு முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 12வது வசனத்தை பாத்தீங்கன்னா, இப்போ 9வது வசனத்துல என்ன அப்படின்னு சொன்னா, ராத்திரி ஃபுல்லா, ரா முழுவதும், விடியற்காலம் மட்டும் அந்த பலிபீடத்துல நெருப்பு இருக்கணுமா, பலி இடப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியாக வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அன்றாட பலி நீக்கிற்று அப்படின்னா என்னன்னா, இரவும் பகலும் அந்த பலிபீடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எந்நேரமும் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எப்போ நீங்க கொண்டு வந்தாலும் அங்க பலியிடப்படும். ராத்திரி கொண்டு நான் எங்கேயோ போயிட்டாங்க, கொஞ்சம் சூரியன் மறைஞ்சு போச்சு, கொஞ்சம் ராத்திரி கொண்டு, பரவாயில்ல ராத்திரி கொண்டு வாங்க, ஆசாரியன் நிப்பாரு. ஐயோ ராத்திரி கொஞ்சம் டியூட்டி இருக்குது, நான் பகல்லே செஞ்சுட்டேன், ரைட்டு விடு, மத்தியானம் உனக்கு இருக்குது. எப்ப பார்த்தாலும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா எந்நேரமும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. எப்பவும் அந்த பாவ மன்னிப்பினுடைய காரியத்தை தூக்கி எறிஞ்சான். யாரு? இந்த சின்ன கொம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பாவத்தை மன்னிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தோலிக்க ஃபாதர்கள் பாவ மன்னிப்பை கொடுத்தாங்க. நான் ஒரு நிருபத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, அதை நீங்க இப்ப பாப்பீங்க. அதுல எங்க போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஜோவானோஸ் ஹார்டிம் ஆக்ட் ஆஃப் கன்சிலோரியம், அந்த டேட் நீங்க பாத்துக்கோங்க. அதுல கிறிஸ்டோபர் அப்படின்றவர் எழுதுறாரு, என்ன, சர்வ வல்லமையுள்ள தேவனின் இடத்தை நாங்கள் இந்த பூமியில் பெற்றிருக்கிறோம். போப்பை பார்த்து கிறிஸ்டோபர் மார்சிலஸ் என்னும் கார்டினல் சொல்வதை பாருங்க. என்னன்னா, நீரே மெய்ப்பர். யாரை பார்த்து சொல்றாங்களா? போப்பை பார்த்து சொல்றாங்களா. இது எங்க எழுதி இருக்குதுன்னா, அவங்க புஸ்தகத்துல எழுதி இருக்குது, அவங்களுடைய சரித்திர புஸ்தகத்துல எழுதி இருக்குது. இப்ப இந்த கிறிஸ்டோபர் மார்சலஸ் என்றது போப்போட ஒட்டிட்டு போவாங்களே 24 கார்டினல்ஸ், அதுல ஒருத்தங்க. அப்ப அந்த கிறிஸ்டோபர் மார்சலஸ் என்னும் கார்டினல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீரே மெய்ப்பர், நீரே பரிகாரி, நீரே நிர்வாகி, கடைசியாக பூமியில் நீரும் ஒரு தேவன். எப்படி இருக்கும்? இவ்வாறாக தன்னைத்தான் தேவன் என்று சொல்லி அதிபதிகளுக்கு அதிபதியாம் நம் கர்த்தருக்கு விரோதமாக இவர்கள் பேசலானார்கள். இன்னொரு இதுல டிக்னிட்டி அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த பிரீஸ்ட் அப்படின்ட்டு அவங்களுடைய புஸ்தகம் தான், சர்ச் மேனுவல் இல்லைன்னா மேனுவல்னு சொல்றமே அதுதான்.
பாஸ்டருங்க ஃபாதருங்க செய்ய வேண்டிய டியூட்டி. அதுல எழுதியிருக்கிறத பார்த்தா நான் அசந்துட்டேன். இங்க பாருங்க என்ன போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, மரிக்கும் தருவாயில் இருக்கும் மனிதன் உதவி கேட்டால் ஒருவேளை மிகாவேல் உதவிக்கு வரலாம். சாவ போறோம், எனக்கு ஒரு ஜபம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னோடனே மிகாவேலே வரலாமா. அந்த மனிதனை சுற்றிலும் இருக்க தீய தூதர்களை அவர் துரத்த முடியுமே தவிர அவனை பரலோகத்திற்கு அனுப்ப முடியாது. அவனை பரலோகத்திற்கு அனுப்புவதற்கு ஒரு பாதிரியார் தான் வேண்டும் என்று அல்போன்ஸ் டி லிகேரி என்பவர் எழுதுகிறார். எங்க எழுதுறாரு? டிக்னிட்டி அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த பிரீஸ்ட். ஒரு சாகரத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் வேணும் அப்படின்னு சொன்னா மிகாவேலே வரலாமா. அவர் அவனுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். ஆனா மிகாவேல் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. அப்படி அவனை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னா பாதிரியார் தான் வரணும். இது எப்படி இருக்கு? பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் இல்லை என்று சொல்ல, அவருடைய இரத்தத்தினாலே அன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்று இருக்க, இவர்கள் பாவத்தை மன்னிப்பதற்கு ஆரம்பித்தார். இப்பவும் நீங்க வேட்டிக்கன் போனீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல்னு ஒண்ணு இருக்குது. அந்த சரித்திரத்துல பார்த்தா பாவ மன்னிப்ப வித்தாங்களாம். பெனன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லலாம். வித்தாங்களாம். ஐயா நான் தெரியாம கொஞ்சம் கொலை செஞ்சுட்டேன், சரி அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு, இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா பெனன்ஸ் அப்படின்னு, அப்போ கொலை செஞ்சதுக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு சீட் அப்படி விடுவாரு. அவன் சீட்டை பார்த்துட்டு ஓகே சரின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து அவ்வளவு பணத்தை எடுத்துப்பான். உன்னுடைய கொலை குற்ற பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதத்தான் மார்ட்டின் லூத்தர் 95 கோட்பாடுகளை எழுதினால் படிக்கிறோமே, அதுல ஏறக்குறைய 30-32 கோட்பாடுகள் இத பத்தி தான். எப்படி ஒரு மனிதன் பாவ மன்னிப்பிற்கு பணம் பெற முடியும். அதத்தான் தானியேல்ல சொல்றாரு, இந்த சின்ன கொம்பு அன்றாட பழியை நீக்கி மிதிச்சு போட்டுச்சான். சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் நேரமா. கடைசியா சத்தியத்தை தள்ளி போட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். சத்தியத்தை தள்ளி போட்டுச்சான், கீழே தள்ளி போட்டுச்சான். இன்னைக்கு நீங்க எங்கேயும் பார்க்கலாம், ஏறக்குறைய 45,000 சபை பிரிவுகள் இருக்கிறது. நான் சொல்றது ஒவ்வொரு சபை கிடையாது, டினாமினேஷன்ஸை பத்தி சொல்றேன். இந்த உலகத்துல எத்தனை டினாமினேஷன் இருக்குதுன்னு பார்த்தா 45,000. மெத்தடிஸ்ட்னு ஒண்ணு, பேப்டிஸ்ட்னு ஒண்ணு, அதுல இன்னொன்னு இப்படி நிறைய 45,000 இருக்குது. காரணம் என்ன? ஒரே வேதம், ஒரே இயேசு கிறிஸ்து, ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே பரிசுத்த ஆவியானவர் வச்சு நமக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குற. ஆனா 45,000 பிரிவுகள் வருவதற்கான காரணம் என்னன்னா, ஒருத்தன் என்ன செஞ்சானா சத்தியத்தை கீழே போட்டு தள்ளி மிதிச்சான். மிதிச்சு அதெல்லாம் விடுங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்றேனோ அதை கேளுங்க. நீங்க அங்க போனீங்கன்னா பைபிள்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன புஸ்தகம் வச்சிருப்பாங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் என்னன்னா சின்ன குறிப்பிடம் அப்படின்ட்டு, ஒரு சின்ன கையளவு இருக்கும். இதை நீங்க படிச்சுட்டீங்கன்னா போதும், எல்லாம் படிச்ச மாதிரிதான். அதுல என்ன போட்டிருக்கோம் என்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க பைபிள் எல்லாம் படிக்க வேணாம். நாங்க பைபிளை திருத்துறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறோம், கற்பனையை மாத்திரத்துக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அதனால நாங்க எழுதி கொடுத்த இந்த சின்ன குறிப்பிடம் அப்படின்ற புஸ்தகத்தை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாள் சனிக்கிழமை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை. பைபிள் என்ன போட்டிருக்குது? 6 நாளும் வேலை செய்வாயாக, 7ஆம் நாளோ. இன்னைக்கு ஒரு இஸ்லாமியரை, அவருக்கு இன்னைக்கு பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு மத்தியானம் போய் அவருக்கு, இஸ்லாமியருக்கு, அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு எந்த ஒரு பங்களாதேஷ், சரி ரைட்டு பங்களாதேஷ். உருது தெரியுமா? உருது தெரியும். அரபி தெரியுமா? இல்ல கொஞ்சம் சரி, நீங்க அரபி காலண்டர்ல பாருங்க.
நீங்க இஸ்லாமியா இருக்கிறதுனால நான் அதை சொல்றேன். நீங்க அரபி கேலண்டர்ல பாருங்க, 7வது நாள் என்ன அப்படின்னு அவர் கடன்னு எடுத்தாரு. எடுத்து வச்சு, சார் சாபத்துன்னு இருக்கு. சரி, இந்த இதை போய் பாருங்க, சாபத்துன்னு இருக்குதே. சரி, இதை அடிச்சு பாருங்க, சாபத்துன்னு இருக்கு. 52 மொழிகளில் 7ஆம் நாள் எது அப்படின்னு சொன்னா சாபத்துன்னு இருக்கும். சாபத்துன்னு, அது எபிரேய மொழியா இருந்தாலும் சரிதான், அது அரபி மொழியா இருந்தாலும் சரிதான், உருது மொழியா இருந்தாலும் சரிதான், ஐரோப்பா நாட்டுல ஏறக்குறைய 12 மொழிகளில் 7வது நாள் எது அப்படின்னு சொன்னா சாபத் அப்படின்னு. நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனிக்கிழமைய ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்தணும். செஞ்சீங்கன்னா உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கும். சத்தியத்தை தள்ளுனா, மிதிச்சான் இந்த சின்னக்கும். அப்புறம் என்ன சொன்னா, ஆத்துமா சாகாது. எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், என்ன சொன்னா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இவன் சொல்றான் சாகாது. இப்ப நான் பார்த்து, இது என்னடா இது ஒன்னு, ஏன்னா நான் பிறந்தது கத்தோலிக்க சபை இல்ல, அப்புறம் தானே ஆண்டவருடைய வேதத்தை நான் படிச்சு அப்புறம் இப்படி வந்தது. பிறப்புல நான் கத்தோலிக்க சபை என்னடான்னு பார்த்தா, ஆதாமுக்கு சொல்லி கொடுத்த பாடம் யார் சொல்லி கொடுத்தா? பாம்பு வந்து அவர் என்ன சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடுற நாள்ல நான் சாவேன் அப்படின்னாரு. நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ பழத்தை சாப்பிட்டாலும் சரிதான், எது இருந்தாலும் சரிதான், நீ சாகவே சாவா, நீ இல்ல சாக மாட்டே அப்படின்ற. ஆண்டவர் சொன்னாரு நீ சாவ அப்படின்ட்டு, இவன் சொல்றான் நீ சாக மாட்டேன். எங்க கத்து கொடுத்தது? ஏதேன் தோட்டத்திலே வச்சு. அதை இவரு சின்ன கொம்பு உறுதிப்படுத்துறார். பைபிள்ல அழகா போட்டிருக்கு, எசேக்கியேல்ல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும், 2-3 இடத்துல. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், ஆத்துமாக்கள் எல்லாம் என்னுடையவைகள், ஆத்துமா அழியாதபடிக்கு யார் காக்க கூடும்? எத்தனை வசனம் போட்டிருக்குது. ஆனா இவன் சொல்றாரு நான் உனக்கு சொல்லித்தரேன், அதை விடு, அது பைபிள்லாம் மூடு, சின்ன குறிப்பிடத்தை படி, அதுல போட்டிருக்குது என்ன அப்படின்னு சொன்னா ஆத்துமா அழியாது. சத்தியத்தை போட்டு மிதிச்சான். 2 வசனத்தை வாசிட்டு நான் முடிக்கிறேன். 59வது அதிகாரம் ஏசாயா 59வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போயிற்று. மாதிரி ஒரு கவலைய தரக்கூடிய வசனம். நியாயம் பின்னிட்டு அகன்றதான். இந்த சின்ன கொம்பு செஞ்ச காரியத்தெல்லாம் பார்த்தா நியாயம்ன்றதே கிடையாது. நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. மாத்தலாம், எல்லாத்தையும் மாத்தலாம். எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்துல சவுத்துல எல்லாம் சித்திரம் இருந்தாங்களோ, இன்னைக்கு நீங்க அது மாதிரி அந்த சின்ன கொம்பு படைத்த ஆலயத்துக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா எல்லாமே போட்டிருப்பாங்க, சவுத்துல எல்லாமே இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிச்சிடும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4வது வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி, தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அது எந்த காலம்? நீங்களும் நானும் வாழ்ற இந்த காலம். ஆண்டவரே, நடுநடுங்க வைக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் நேரம் இது இல்லை. விசுவாசத்தை தோக்குறவர் முடிக்கிறவருமாகி இயேசுவையே நோக்கி ஓடுகிற காலம் இது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அற்புதமான இயேசுவின் வார்த்தையை இங்கு ஒரு சின்ன கொம்பு தரையிலே போட்டு மிதிக்கிறானே ஆண்டவரே. அதற்கு பின்னால் செல்லுகிறவர்கள், நம்புகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார். ஆனால் நீர் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் ஒரு சிறு குழுவாக இருந்தாலும் சத்தியத்தை மாத்திரம் நாங்கள் கவனித்து போக வேண்டும். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை மன்னிக்கிறவரே, எங்களோடு நீர் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.